அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு பயிற்சியாகக்கூடிய செவ்வாய் பகவானை பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். செவ்வாய் பயிற்சி இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/5/2026 முதல் 18/6/2026 வரை சுமார் 40 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அதே போல் ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான். அதே போல் இந்த மருத்துவம் சார்ந்த துறைகள், நீதித்துறை, காவல்துறை மற்றும் இராணுவத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான். ஒருவருக்கு சகோதரர் அல்லது கணவர் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் தான். இப்போ செவ்வாய் மட்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தது அப்படின்னா எல்லா வல்ல சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. துணிச்சல், தன்னம்பிக்கை, தைரியமாக இருப்பாங்க, ரொம்ப கட்டுடல் கொண்டவங்களாக இருப்பாங்க, எல்லா விஷயத்தையுமே துணிஞ்சு இறங்கி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த ராசிநாதன், அதாவது மேஷ ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் சுமார் 40 நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. உதாரணமாக ஒரு வேலையில் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வேலை செய்கிற இடத்துல எனக்கு எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லை, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லைங்க, புதுசாக எந்த ஒரு வேலையும் கிடைக்கல, என்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு பொறுப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு திறமைக்கு தகுந்த ஒரு பதவி உயர்வோ, திறமைக்கு தகுந்த ஒரு பதவி உயர்வும், அதே போல் உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மிகப்பெரிய அதிகாரம் வாய்ந்த துறையில், அதாவது சில பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதிகாரம் வாய்ந்த துறையில் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய வேலை சம்மந்தப்பட்ட மாற்றங்கள், புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் நினைச்ச காரியங்களை செய்ய முடியுங்க. இது தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஈஸியாக டீல் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட இந்த கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கும் இந்த பிஸ்னஸ் ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை, புதிய கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், புதிய அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சில யோகங்கள் எல்லாமே கிடைக்குங்க. ஸோ தொழிலை தொடங்க முடியலையே, தொழில் ஒன்று கரெக்டான டைமில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்கலாம். அந்த தொழிலில் ஒரு நல்ல லாபகரமான சூழலை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள், நீண்ட நாட்களாக நஷ்டத்திலேயே இருந்தது, என்னுடைய பிஸ்னஸை சரியான விதத்தில் ரன் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் கரெக்டான விதத்தில் லாபகரமான சூழலை கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல அரிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க. இந்த யோக காலகட்டங்களில் கரெக்டான விதத்தில் பயன்படுத்திங்கன்னா புதிய தொழிலை தொடங்கலாம், வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், மற்றவங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பே இல்லை, எந்த ஒரு வேலையும் உங்களால் சரியாக செய்ய முடியல, அடுத்தவங்களுக்கு உதவியெல்லாம் செய்கிறீங்க, எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், எதுக்கு தேவையில்லாத வேலை, பொறுப்பு இல்லாத வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த காலகட்டங்களில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் கூட மற்றவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். பரவாயில்ல, எந்த வேலையை எடுத்தாலுமே நல்ல பொறுப்பாக செய்கிறாருங்க, நல்ல பொறுப்பான பையனாக இருக்கார், நல்ல பொறுப்பான பெண்ணாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய பார்வை நம்ம மேலே படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி நோக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா மங்களக்காரகன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவர். ரொம்ப நாள் டிலே ஆகிட்டே இருக்குதுங்க, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது, கரெக்டான ஒரு ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது இல்லை, நானும் நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு திருமணம் நடந்து இல்லை டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, இனிமேல் ஃபஸ்ட்டு லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வெளியே வந்தவங்க ரெண்டாவது திருமணத்துக்கோ அல்லது மறுமணத்திற்கு சம்மந்தப்பட்ட ஒரு யோகங்களை
பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை சம்மந்தப்பட்ட யோகம். ஸோ மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மருத்துவம் சார்ந்த துறையில் இந்த மருத்துவம் சார்ந்த சில முயற்சிகள் குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய செலவினங்கள் கூட பண்ணியிருப்பீங்க. அந்த செலவினங்கள் கூட சில யோகங்களாக மாறுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஒரு நல்ல யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிந்த கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ காரணமே இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி யாரோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டுன்னு இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களில் சந்தேகப்பட்டு சண்டைகள் வந்து இதனால் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இல்லாமல் போய் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது. எங்களுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, காரணமே இல்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில நிலைகள் இருந்திருக்கும். அந்த நிலைகள்லாம் கண்டிப்பாக மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மத்தியில் கூட எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது குறைஞ்சி லவ்வில் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய காதல் திருமண ஒப்புதல்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டே இருக்கிறோங்க, அடுத்தது வந்து இந்த லவ் வந்து நாங்கள் ரிலேஷன்ஷிப் அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு இது கரெக்டான காலகட்டம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒப்புதல்கள் கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அதை பற்றி பேசுனீங்க அப்படின்னா கூட ஸோ அவங்களே உங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்து திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவதற்கான யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணமே இல்லாமல் சண்டை போட்டு பிரிந்த உறவுகள் இன்றைக்கி நிறைய ஏராளங்க. என்னடா ஒரு லைஃப்பை வந்து தொலைச்சிட்டு வந்துட்டோமே, அட்லீஸ்ட் நமக்கு கிடைச்ச லைஃபாவது நல்லபடியாக இருக்கும்னு நினச்சா அதுவுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது குறையும். 2 பேரும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ரொம்ப ஒரு வீடு கட்டணும், நிலம் வாங்கணுங்க, ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லா முயற்சியும் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆட்சிநாதனாக இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, அந்த கிரகம் அதே இடத்துக்கு பயிற்சி அடையும் பொழுது தான் அது ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யோக காலகட்டங்களில் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வீட்டு வேலை அப்படிங்கிறது முடிப்பீங்க. சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய யோகம், அந்த இடம் வாங்கின இடத்துல வீடு கட்டுவதற்கான முயற்சிகள்லாம் இந்த டைமில் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல யோக பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ நிலம் வாங்கக்கூடிய யோகம், கட்டடம் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், நீண்ட நாட்களாக கோர்ட்டு கேஸில் இருந்த சில சொத்து பத்துக்கள் கூட உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால் மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது உருவாகுங்க. ரொம்ப வருஷமாக வாடகை வீட்லேயே இருக்கிறோங்க, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டுறது எவ்வளோ பெரிய கனவு, அந்த கனவு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைமில் அதுக்கு உண்டான விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். நிலம் சம்மந்தப்பட்ட யோகமோ, ஒரு கட்டிடம் சம்மந்தப்பட்ட யோகம், வீடு கட்டுவதற்கான யோகம் எல்லாம் கண்டிப்பாக உங்களை நல்ல விதத்தில் கொண்டு போய் நிறுத்தி மற்றவங்களோட பார்வை உங்கள் மேலே படுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்குங்க. சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், அதே நேரத்தில் ஒரு கார் வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் உங்களை விட்டு முழுமையாக விலகும். ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், உடல் ரீதியில் நரம்பு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குங்க. அதற்குண்டான சரியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எங்களால் எடுக்கவே முடியாமல் இருக்குது. ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ரீதியாக பாதிப்பு வந்திருக்கு. அடிக்கடி முன்ன மாதிரி சுறுசுறுப்பாக என்னால் செயல்பட முடியல, ரொம்ப உடம்பு வந்து டயர்டாக இருக்குதுங்க. ஸோ ஹெல்த்து வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்களில் மருத்துவ ரீதியாக நீங்கள் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில முயற்சிகள் எடுக்கும்போது ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக விலகுங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியமான உடல் அதாவது பயிற்சிகள் மூலமாகவும் ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டு மூலமாகவும் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு காலகட்டம். ஸோ உங்களுக்கே உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இந்த காலகட்டங்களில் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை முழுமையாக நீங்குங்க. கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள், கல்வியில் சரியாக நாட்டம் இல்லைங்க, சரியாக படிக்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஸோ படிப்பு அப்படிங்கிறது பயமாக இருக்குது, நான் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் நல்ல ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த டைம் டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வருங்க. அது ரொம்ப நாளாக வந்துட்டு இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஜுகேஷன் லெவலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் ரீதியாக சில பாதிப்புகள் அப்படி இந்த கடனால் இன்றைக்கி நிறைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திச்சிட்ருக்கேன். காரணமே இல்லாமல் கடன் வாங்கின மாதிரி இருந்தது. இன்றைக்கி அந்த கடன் மிகப்பெரிய அளவில் வந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன்.
அந்த முயற்சிகள் எனக்கு எல்லா விதத்துலேயும் வந்து தோல்விகளாகவே நடந்துகிட்ருக்கு. ஸோ கரெக்டான இடத்துல இருந்து நான் எதிர்பார்த்த இடத்துல இருந்து அந்த தொகை வந்துச்சு அப்படின்னாவே மொத்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆயிருங்க. நான் எதிர்பார்த்த தொகைகள் எனக்கு கைக்கு வருமா, அந்த கடனை எப்படியாவது அடைக்க முடியுமான்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லாங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகை கூட உங்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் உங்களுடைய பணப்பிரச்சனை முழுமையாக தீருங்க. கடன் அடைச்சதுக்கப்புறம் மற்றவங்க மத்தியில் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசா புத்திகள் எல்லாத்தையுமே வந்து முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் முழு மனதோட முழு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.